அனைவருக்கும் நம் சர்வசேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் என்றும் முன்னின்று பலமும் நலமும் மகிழும் நிலைத்திருக்கட்டும். அடியேனாசிகளோடு வணக்கம். இந்த பதிவு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற சனிப்பெயர்ச்சிக்கு எந்தெந்த ராசிக்கு நன்றாக இருக்கிறது, எந்தெந்த ராசிக்கு சரியில்லை என்பதுதான் இந்த பதிவினுடைய சாராம்சம். அந்த வகையிலே ரிஷப ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கின்றார். இதில் எல்லோருக்கும் பெரிய யோகம் இருக்கிறதா, அப்படி நன்றாக இருக்கிறதா என்றால் இது பொது பலன். இந்த பொது பலனிலே எல்லோருக்கும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட சிலருக்கு பொருந்தாது. காரணம், ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலே தசா புத்திகள் என்று ஒன்று இருக்கும். அதை வைத்து சில மாறுபாடுகள் இருக்கும். இருப்பினும் பொதுவாக 11ஆம் வீட்டிலே இந்த ரிஷப ராசிக்கு சனி பகவான் வந்திருக்கிறார். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு யார் அப்படி என்றால் 10ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இந்த 10ஆம் வீடு என்பது தொழில், ஜீவனம், உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த இடம், கர்மஸ்தானம் என்றும் சொல்லுவார்கள். 9ஆம் வீடு எது? பாக்கியம். பாக்கியம் தகப்பன் வழி அப்படி என்பதெல்லாம் கருத்தாக இருக்கிறது. அப்போ இந்த பாக்கியஸ்தானத்து அதிபதியும் தசமகேந்திர கர்ம 10ஆம் வீட்டு தொழில் ஸ்தானாதிபதியும் லாபத்தில் வரும்பொழுது இவை இரண்டும் சம்பந்தப்பட்ட வகையிலே கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இருக்கும். இருப்பினும் சில பேருக்கு இந்த லாபம் வரும் பொழுது மந்த புத்தியும் சோம்பேறித்தனமும் காலதாமதமாக நினைத்ததை செய்ய வேண்டியதை தள்ளி போடுகிறீர்கள் பாருங்கள். அவருக்கெல்லாம் அது சரியாக இருக்காது என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொது கருத்தாக நன்றாக சனி பகவான் செய்கின்ற இடத்திற்கு வந்தும் நீங்களாகவே அதை கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து. நல்ல புத்திசாலித்தனம், உழைப்புக்கான ஒரு அற்புதமான பலன், நீங்கள் சிந்தனையும் குறிக்கோளும் கொண்டு அனுபவம் உள்ள அறிவு சார்ந்தவர்களை பின்பற்றினால் கண்டிப்பாக இந்த லாபத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில், உத்தியோகம் சார்ந்த உயர்வு, பதவி, பாக்கியத்தை அனுபவிப்பது, தந்தை வழி சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து கிடைப்பது, தந்தைக்கு நல்ல சுபவிரயங்கள் செய்து காத்தருள்வது என்றபடி நன்றாக இருக்கிறது என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு, சில பேருக்கு சரியில்லை என்றால் நான் சொல்வது போல சிந்தனை சரியில்லாமலும் கேட்பார் பேச்சை கேட்டும், அது மட்டும் இல்லாமல் தான் எடுக்கின்ற முடிவுகள் தவறாக இருப்பினும் உங்களுக்கு எல்லாம் தடையும் தடங்களும் ஆகி போகுமே தவிர எல்லாம் கொடுத்து விடாது. இதையும் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக உழைப்பை விரும்புகின்றவர் சனி பகவான். உழைப்பவர்களுக்கும் உன்னதமான கருத்தும் சிந்தனையும் உள்ளவர்களுக்கும் தவறான பாதையிலே அனுபவம் இல்லாமல் அடுத்தவர் பேச்சு கேட்டு செயல்படாதவர்களுக்கும் இது மிகவும் நல்லதை தரும் என்பதை கருத்தில் கொண்டு செய்வதை காலதாமதம் நீங்களே படுத்தாமல், சோம்பேறித்தனத்திற்கும் மந்த புத்திக்கும் இடம் கொடுக்காமல், வருவதை யோசித்து சிந்தித்து அனுபவமுள்ள ஆலோசனையை கேட்டு செயல்பட்டால் எல்லா வெற்றிகளும் கொடுக்கின்ற தருணத்திலே இந்த சனி பகவான் இருக்கிறார் என்பதை கருத்தில் வைத்துக் கொண்டு இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு பலமும் நலமோடு வாழ வேண்டும். அடுத்த ஒரு ராசி பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.